இவ்வளவு கூட்ட பாத்தீங்களா? வர முடியுமா? காசு வந்து கூட்டம் இது பசின் படுத்திருந்தா கூட சோறு வேணும்டா, ஈர துணி கட்டி படுத்திருக்காண்டா. இன்னைக்கு இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் சிறந்த இந்திய குடிமகன் விருது தலைவர் மட்டும்தான். துணைச் செயலாளர் மகாகிருஷ்ணன் கேப்டன் அம்மன் கோயில் கிழக்கால திரைப்படம் பார்த்ததுலேருந்து நாங்கள் வந்து ரசிகர் மன்றத்தில் இருந்துருக்கோம். காவிய தலைவன் ரசிகர் மன்ற அமைப்பாளர்னா ரசிகர் மன்றத்துலேருந்து கட்சியில் தேர்தல் நின்றுருக்கேன். 3 தடவை நின்றுருக்கேன் தேர்தலில். எத்தனை முறை தலைவர் சந்திச்சிருக்கீங்க? 3 தடவை பண்ணிருக்கோம். 3 தடவை சந்திச்சிருக்கேன். நல்ல திரகாத்திரமா நல்ல ஸ்டன் பண்ண ஒரு தலைவரை இந்த நிலைமையில பாக்குறது உங்களுக்கு எப்படி முடியாதுங்க? எங்க அண்ணியா இருக்காங்க, இந்தியா லெவல்ல இருக்காங்க. நீங்க காது போடுவாங்க, அவங்க காது போடுவாங்க. அவங்க இருக்காங்க. இவ்வளவு கூட்ட பாத்தீங்களா? வர முடியுமா? காசு வந்து கூட்டம் இது காசு காசு என்னடா காசு? காசு என்ன பெரிய விஷயமா? மக்கள் தான் பெரிய விஷயம். காசா? வயிற்றுல பசிந்தா கூட பசின்னு படுத்திருந்தா கூட சோறு வேணும்டா, ஈர துணி கட்டி படுத்திருக்காண்டா. இன்னைக்கு நான் இருக்கேன். வராது வராது பீடி கேப்டன் வச்சா இன்னைக்கு வராது. இன்னைக்கு மேல கேப்டன் படைத்தலைவர் வராரு. என் தம்பி படைத்தலைவர் வராரு. படைத்தலைவர் வராரு. நாங்க பார்த்து போவோம். காசு என்னடா காசு? போகும்போது அருணாச்சலோட அறுத்துட்டு விட்டுருவான். அதனால பணம் பணம்னு அலையாதுங்கடா. தமிழன் என்று சொல்லடா. தமிழன் ஒரே தமிழன் விஜயகாந்த் கேப்டன் தான். மற்ற மொழியில நடிக்காம நம்ம தலைவர் கேப்டன் தான். ஏன்னா ஜாதி மதம் எதுவுமே இல்லாம 7 ஜாதி ஒன்னே சொன்னீங்க கேப்டன். யாருமே கிடையாது. இந்திய குடிமகன் தமிழ்நாட்டில் சிறந்த இந்திய குடிமகன் விருது எந்த ஒரு நடிகரும் நடிகையும் ஒரே ஆளு தமிழ்நாட்டுல ஒரே ஆளு தலைவர் மட்டும்தான். தலைவர் மட்டும்தான், யாருமே கிடையாது. அதுவும் ஏத்தி கட்டிட்டு போறான். வேற ஆளு பேட்டி தட்டு நாளைக்கு காலை 9 மணிக்கு பாருங்க. வேற ஆளு பேட்டி தட்டு பாதுகாப்பு பிடிச்சது சார் அவர் கண்ணு சார். நலத்திட்டங்கள் அவர் கண்ணு சார். நலத்திட்டங்கள் வந்து சாப்பாடு சார். ஓடி ஓடி செய்யற நல்ல மன குணங்கள் சார். யாருக்குமே செய்வார் சார். நான் சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன் சார். ரிசிமில் வேலை பார்த்துருக்காரு சார். நான் சின்ன பிள்ளை பார்த்துருக்கேன். சாதாரணமாக நடந்து போவார், வைப்பார். அந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் சத்தம் பட மாட்டார், கூட மாட வருவார். அந்த ரைஸ் மில்ல நானும் வேலை பார்த்துருக்கேன் சார். ஏன்னா 13 ரூபா சம்பளம் சார் விஜயகாந்த் ரைஸ் மில்ல. ஏன்னா 13 ரூபா சம்பளம். மக்களுக்கு செய்யற ஒரே ஜீவன் விஜய் கேப்டன் ஒரு ஆள் தான். யாருமே கிடையாது சார். மக்களுக்கு